ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு நம்ம என்ன சிறுகதை பார்க்க போறோம் அப்படின்னா, பாம்பும் முனிவரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பாம்பு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த பாம்பு என்ன பண்ணும், அந்த பாம்பு புத்துல இருந்து வெளியே வரும்போதெல்லாம் அந்த சைடு யாராச்சும் நடந்து போனா எல்லாரையும் ரொம்ப மிரட்டும். அதாவது சின்ன பசங்கலாம் போனாங்க அப்படின்னா, அந்த பாம்பு ரொம்ப பெருசா இருக்குமா, அதனால மோஸ்ட்லி அவ்வளோ பெரிய பாம்ப பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவோம். அது படம் எடுத்துட்டு ரொம்ப சீறி சீறி எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சைடே வர முடியாத அளவுக்கு. ஏன்னா, அந்த ஊர்ல அந்த சைடு தான் விறகு வெட்டுறதுக்கு போகணும். அந்த சைடு குளத்தங்கரையில தண்ணி தூக்க போகணும். இதனால மகளிரும், சின்ன சின்ன குழந்தைகளும் டெய்லி அந்த சைடு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப இந்த பாம்புக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொத்துல இருந்து பாம்பு எப்ப வெளியில வரலையோ, அந்த சமயமா பார்த்து தண்ணி எடுக்க போறதோ, விறகு வெட்ட போறதோ, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதோ, அதனால அந்த சைடு அந்த பாதையை கடக்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்து பயந்து கடந்தாங்க. அத மீறியும் அந்த பாம்பு வெளில வந்துருச்சு அப்படின்னா, அந்த சைடு போறவங்கள ரொம்ப துன்புறுத்தும். இப்படி சில காலங்கள் கடந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளு அந்த சைடு ஒரு ஞானி நடந்து போனாங்க. இந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சு, எல்லார்ட்டையும் சீறிக்கிட்டு, பயமுறுத்தி துன்புறுத்துறத அந்த ஞானிகிட்டயும் செஞ்சுச்சு. அந்த ஞானி என்ன பண்ணாரு அப்படின்னா, பாம்பே, நீ செய்யறது ரொம்ப தவறான விஷயம். இப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இந்த ஞானி இந்த பாம்பு கிட்ட நல்ல நீதி நெறிகளை சொல்லி கொடுத்து, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு அந்த சைடு வரவங்களையோ, சின்ன குழந்தைங்களையோ, மிருகங்களையோ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம, யாரு போனாலும் அமைதியா படுத்துட்டு, எந்த கஷ்டமும் யாரையும் படுத்தாம அது பாட்டுக்கு இருந்துச்சு. இது மாதிரி இருக்கிறதுனால, அந்த சைடு போற சின்ன பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா இது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், சின்ன பசங்கள விளையாட விடாம, அந்த சைடு மகளிர் தண்ணி எடுக்க போவாங்க. அந்த சைடு போறவங்க எல்லாத்தையும் இது ரொம்ப துன்புறுத்தியிருக்குமா, அதனால அந்த சைடு போற சின்ன பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாம்பை பார்த்தா உடனே கல்ல தூக்கி போடுறது அது மேல. அந்த சைடு போற மகளிர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சுட்டு போவாங்க. இதனால அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இரை தேடி வெளியே போறவே அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, அந்த ஞானி சொல்லியிருக்காரு இல்லையா, யாரையும் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நீதி நெறிகளை அதுக்கு போதிச்சுட்டு போகவும், அவர் சொன்ன வழியை இது பின்பற்றிட்டு இருந்துச்சு. அதனால இதால நேரத்துக்கு இரை தேடி வெளியில போக முடியல. ஏன்னா இதான் வெளில போனாலே எல்லாம் இது அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ஞானி சொன்னதுல இருந்து யாரையும் பயமுறுத்துறது இல்லைங்கிறதுனால எல்லாருக்கும் இது மேல இருந்த பயமே போயிடுச்சு. அதனால இதால பசிக்கு நேரத்துக்கு சாப்பிட முடியல. அவங்கெல்லாம் கல்ல தூக்கி போட்டு அடிக்கவோ, அதோட உடம்புல நிறைய காயங்கள் இருந்துச்சு. இதனால அந்த பாம்பு ரொம்பவும் மெலிந்து கவலை கிடங்கமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஞானி திரும்பி வரும்போது அந்த பாம்பை பார்க்கும்போது, ஏன் பாம்பு இவ்வளோ மெலிந்து இவ்வளோ உடல் இதுவா இருக்குன்னு கேட்கும்போது, அந்த பாம்பு நடந்த எல்லாவற்றையும் சொன்னுச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் ஞானி நான் நடந்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னுச்சு. அப்பதான் அந்த ஞானி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உன்னை யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனா உன்னை துன்புறுத்துறவங்கள உன்னை எதுவுமே செய்யாம இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. உன்னை யாராச்சும் துன்புறுத்தியிருந்தா நீ பயமுறுத்திருந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பாம்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இறந்துருச்சு. உடனே அந்த ஞானி என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பாம்புக்கு செய்ய வேண்டிய சடங்கு, அதாவது எப்போதுமே பாம்பு இறந்துருச்சு அப்படின்னா, அதை நல்லா குழி தோண்டி பால் ஊத்தி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காயின் இருந்தா காயின் அதுக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அது மாதிரி செய்ய வேண்டிய சடங்கு எல்லாமே அந்த ஞானி செஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்தபடியே போயிட்டாரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது? நம்போ கெட்டவங்களா இருக்கும்போது, நம்ம எவ்வளோ பேத்த வந்து துன்புறுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ப மனம் திருந்தி வாழும்போது, நம்ப எவ்வளோ யாராருக்கு துன்புறுத்தியிருந்தோமோ, அவங்க கண்டிப்பா நமக்கு வந்து பதிலடியா நம்மள வந்து துன்புறுத்துவாங்க. அதனால நம்ப வந்து யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது. யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. கோவமா யாரையும் திட்டக்கூடாது. அடுத்தவங்க மேல குறை காணக்கூடாது. ஒருத்தவங்க மேல குறை இருக்கு அப்படின்னா, அது அவங்களுடைய நேச்சர், அது அவங்களுடைய சுபாவம். ஒருத்தவங்கள குறை கூறுவதோ, ஒருத்தவங்கள துன்புறுத்துவதோ, அது வந்து நமக்கு வந்து எந்தவித இதுவுமே இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.